வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சென்னை வளசரவாக்கத்தில் தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்த போலி மருத்துவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணையிலிருந்து தப்பிக்க மருத்துவமனை உரிமையாளர் அடம் பிடித்து அடாவடி செய்த சம்பவத்தின் பின்னணி என்ன? போலி மருத்துவர்களை பணியமர்த்தி பணத்திற்காக நோயாளிகளின் உயிருடன் விளையாடியதாக கூறப்படும் மருத்துவமனை உரிமையாளர் இவர்தான். விசாரணைக்கு காவல் நிலையம் செல்ல மறுத்து அடம் பிடித்து அடாவடி செய்த சம்பவத்தின் காட்சிகள்தான் இது. போலி மருத்துவர்களும் அதிர வைத்த தனியார் மருத்துவமனையும் நடந்தது என்ன? சென்னை வளசரவாக்கம் ஸ்ரீதேவி குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் போலி மருத்துவர்கள் பணிபுரிவதாகவும் நோயாளிகளுக்கு தவறான சிகிச்சை அளிப்பதாகவும் அதிகாரிகளுக்கு புகார் சென்றது. அதன் பேரில் மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள் துறை இணை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் அதிகாரிகள் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டனர். சல்லடை போட்டு தேடியதில் மருத்துவர்கள் என கூறிக்கொண்டு அங்கு பணிபுரிந்த அகஸ்டின் மற்றும் பரதன் ஆகிய இருவரது சான்றிதழ்களும் போலி என தெரிய வந்தது. உடனே மருத்துவத்துறை அதிகாரிகள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்து அங்கு வரவழைத்தனர். மருத்துவமனை உரிமையாளர் சரவணனிடம் விசாரணை மேற்கொண்ட போது அகஸ்டின், பரதன் இருவரும் போலி மருத்துவர்கள் என்பது தனக்கு தெரியாது என கூறினார். பின்னர் வீட்டில் இருந்த அகஸ்டின் மற்றும் பரதன் ஆகிய இருவரையும் மருத்துவமனைக்கு வரவழைத்து தனித்தனியாக விசாரணை நடத்தினர். அதில் 2003ஆம் ஆண்டு ரஷ்யாவில் மருத்துவம் பயின்ற அகஸ்டின் இந்தியாவில் சிகிச்சை அளிப்பதற்காக பதிவு செய்து தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாமல் இருந்ததும், அதன் பின்னர் போலி சான்று மூலம் சட்டவிரோதமாக சிகிச்சை அளித்து வந்ததும் தெரிய வந்தது. மேலும் சித்த மருத்துவரான பரதன் அதை முறையாக பதிவு செய்யாமலும் சட்டவிரோதமாக அலோபதி சிகிச்சை அளித்து வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து இரு போலி மருத்துவர்களையும் போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து போலி மருத்துவர்களை பணியமர்த்தி பணத்திற்காக நோயாளிகளின் உயிருடன் விளையாடியதாக மருத்துவமனை உரிமையாளர் சரவணனை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரிக்க முயன்றனர். ஆனால் போலீசாருடன் செல்ல மறுத்த சரவணன் அடம் பிடித்து அடாவடி செய்ததோடு கத்தி கூச்சலிட்டு பூச்செடிகளை எல்லாம் தட்டிவிட்டு அலப்பறை செய்தார். விசாரணைக்கு பின்னரே மருத்துவமனை மீதும் அதன் உரிமையாளர் மீதும் என்ன நடவடிக்கை என்பது தெரிய வரும். உரிமையாளர் தவறு செய்திருந்தால் மருத்துவமனை உரிமம் ரத்து செய்யப்படும் என மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போலி மருத்துவர்களை பணியமர்த்தி பணத்திற்காக நோயாளிகளின் உயிருடன் விளையாடியதாக கூறப்படும் சம்பவம் சென்னை வளசரவாக்கத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.